அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம ரித்தன்யாவுடைய கேஸ் என்ன வழக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா, சில ஊடக நண்பர்கள் தர்மத்திற்கு புறம்பான வகையில் சில பதிவுகளை பதிவிட்டிருக்கிறார்கள். அதற்காகவே நான் இந்த பதிவை போடுறேன். அந்த நண்பர்களுக்காக நான் வருந்துகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நண்பர் சொல்கிறாரு, ரித்தன்யாவுடைய கணவர் கவின் அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் ரொம்ப நல்லவங்க. அவருடைய வாழ்க்கையை நான் போய் பார்த்தேன். அவருடைய காலேஜில் போய் விசாரித்தேன். அவருடைய நண்பர்கள்கிட்ட விசாரித்தேன். அவர் டவுன் பஸ்ஸில் தான் போய் படிச்சிருக்காரு. கோயம்புத்தூரில் தான் படித்தார். 4 வருடங்களுக்கு மேலே அங்கே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் 4 வருடங்களாக திருப்பூர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிலாம் சில பொய்யான செய்திகளை பரபரப்பாக பேசப்படுகிறது. அப்போ இன்னும் ஒரு திடுக்கிடும் தகவல். இன்று ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவர்கள் இருவருக்கும் இடையில தாம்பத்தியமே நடக்கவில்லை என்கின்ற ஒரு பொய்யான தகவலை பரப்புகிறார்கள். நண்பர்களே, சற்று சிந்திப்போம். ஒரு பெண்ணை இழந்த ஒரு தகப்பன், ஒரு தாய் தன் நெஞ்சு பொறுக்க முடியாமல் நெஞ்சு வலியோட கலங்கிய கண்களில் கண்ணீரோட வழிந்து ஓடக்கூடிய நீராக கண்களில் தாரை தாரையாக ஊற்றக்கூடிய அந்த கண்ணீரோட அவர் பேசுகிறார். நியாயம் கிடைக்க வேண்டும் என்கின்ற வகையில் பேசுகிறார். இப்போது இது ஒரு பக்கம் அப்படி போயிட்டுருக்கு. இதில் அவங்க மறுப்பு தெரிவித்து ரித்தன்யாவுடைய கணவர், அதாவது கவின்குமார் வீட்டார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த காரை நாங்கள் கேட்கவே இல்லை. 15 லட்ச ரூபாய்க்கு தான் என் பிள்ளை கார் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கான். அந்த காரை இவங்க 60 லட்ச ரூபா, நாங்கள் அவ்வளோ பெரிய கார் கேட்கல. அவங்க அப்பா என் பொண்ணுக்கு எது செஞ்சாலும் நான் சிறப்பாக செய்வேன்னு சொல்லிட்டு 70 லட்ச ரூபா கார் கொடுத்தாரு. இதுக்கே எப்படி நீங்கள் நாங்கள் இன்சூரன்ஸ் கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அவ்வளோ பெரிய கார் தேவையா என்று நான் கூட யோசித்தோம் அப்படின்னு அவங்க தரப்பில் முதல் பாயிண்ட் சொல்கிறாங்க. நீங்கள் ரித்தன்யாவுடைய தம்பியும் அவங்க அப்பா அண்ணாதுரை அவர்கள் முதல்ல பேசின இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா, இந்த காரை அவர்கள் எந்த மாடல், வோல்வோவில் என்ன எலக்ட்ரிக் மாடல் என்று சொல்லி இந்த மாடல் தான் வேண்டும் என்று பதிவு செய்யுங்க, இதுதான் ரெஜிஸ்டர் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்டதாக அவர்கள் சொன்னாங்க. ஆனால் இவங்க தரப்பில் மாப்பிள்ளை வீட்டார் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை. இது அவங்க அப்பாவே மாத தவணையில் தான் வாங்கி கொடுத்துருக்குறாரு. 83,000 ரூபாய்க்கு ஐசிஐசியில் லோன் கட்டி தான் வாங்கியிருக்கிறாரு. மேலும் அவ்வளவு பெரிய கார் நாங்கள் கேட்கல அப்படிங்கிற ஒரு திடுக்கிடும் தகவலை அவங்க சைடில் தெரிவித்ததாக ஒரு ஊடக நண்பர் சொல்லியிருக்கிறார். இது சரியான தகவல் இல்லை, நீங்கள் நம்பாதீங்க. அவர்கள் சொல்வது அனைத்தும் பொய்யாக தான் இருக்கும். அதாவது கவின்குமார் வீட்டார் பணம் செலவிட்டு எல்லா தரப்பு வாதங்களையும் எதிர்மறையாக மாற்ற கொண்டு இருக்கிறார்கள். பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் என்று சொல்லக்கூடிய அளவில் பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்று சொல்வது போல பணத்தை அடித்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே மாற்றிருக்கிறாங்களோ என்கின்ற ஒரு கவலையும் மனதில் ஒரு அச்சுறுத்தலும் எனக்கு வந்துடுச்சு. அப்போ மக்களை நீங்கள் எல்லாம் விழிப்பாக இருக்க வேண்டும். இப்போ எல்லாம் நடக்கிற விஷயங்கள், உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தவறாக போயிட்டுருக்கு. இந்த வரக்கூடிய விட்னஸஸ் எல்லாத்தையும் அவங்க கைப்பற்றிட்டாங்களோ என்கின்ற ஒரு மனநிலை தான் எனக்கு தோன்றுகிறது. ஸோ அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு பெண்ணும் அல்ல, அவதூறு செய்வதற்கு அளவுக்கு. அவங்க எவ்வளோலாம் அவங்க அவதூறு சொல்லணுமோ இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. தாம்பத்தியமே நடக்கல, அவங்க சொன்னது எல்லாமே போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்க சொல்லுங்கள் என்று தைரியமாக அவர்கள் இப்பொழுது பேசுகிறார்கள். கவினுடைய தாயார் தந்தையார் எப்படியுமே சட்டத்தின் கையில் மாட்டிக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா நீதி இருக்கிறது. ரித்தன்யாவுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு அது ஒன்றே ஒரு வழி. நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு படித்த பெண், ஒரு அறிவுள்ள பெண், தைரியமான பெண் இப்படி ஒரு டெசிஷன் எமோஷனலாக எடுத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு நிச்சயமாக அந்த பெண் வீட்டார் தான், அந்த மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணை துன்புறுத்துவதற்கு தான் காரணம். அது நன்றாக தெரிந்திருக்கிறது. அவருடைய இறுதி வாக்குமூலத்தில் திட்டவட்டமாக தெளிவாக அவர் பேசியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் எப்படி அவங்க பொய்ன்னு வாதாட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் அவங்க ஊடக நண்பர்கள்கிட்ட பணத்தை கொடுத்தோ எப்படியோ அவர்கள் பேச வைத்திருக்கிறார்கள். கார் நாங்கள் கேட்கல, இவ்வளோ படோபகாரமாக நாங்கள் ஒரு 2.5 கோடிக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அது கிடையாது, சிம்பிளாக தான் கல்யாணம் பண்ணணும்னு நாங்கள் சொன்னோம். பட் அவங்க தந்தை சொன்னதுனால அவ்வளோ பெரிய கல்யாணம் பண்ணோம். கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு 70 லட்ச ரூபாக்குள்ளே தான் ஆயிருக்கும். 48 லட்சம் என்று கணக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதில் நாங்கள் 24 கொடுத்தோம். அதுக்கு மேலே சில வேலைப்பாடுகளுக்கு அவர்கள் ஒரு 3-5 லட்சம் ரூபாய் மட்டுமே அவர்கள் செலவு செய்திருக்கக்கூடும் என்று கவின் வீட்டார் இது எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவித்து சொல்லியிருக்கிறார்கள். அப்போது திரு அண்ணாதுரை ஏதோ தவறானவர் போலவோ, அவர் மகள் ஏஜில் 2 பேருமே ஒரே வயது உடையவர். அதாவது ரித்தன்யா அவர்களும் அவருடைய கணவர் கவின்
இருவருமே வந்து ஒரே வயது உடையவர் எனவும் தாம்பத்தியத்தை பற்றி அவர் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால் அதெல்லாம் அவர்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை என்பது போலவும் மாப்பிள்ளை வீட்டார் இப்பொழுது அவதூறு பேசிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து நம்பாதீங்க. மாப்பிள்ளை வீட்டார்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு சில ஊடக நண்பர்கள், சில என்னுடைய யூடியூப் என்று சொல்லக்கூடிய ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட இது தவறாக வேலை செய்யாதீங்க. தயவு செஞ்சு இதை நிறுத்திக்கோங்க. ஏன்னா மனசாட்சிக்கு புறம்பானது நம்ம செய்யக்கூடாதுங்க. தர்மத்துக்கு தாங்க நம்ம தலை வணங்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜெர்னலிசம் என்று சொல்லக்கூடிய வகையில் வந்து தர்மத்திற்கு தலை வணங்கி நியாயமான ஒரு விஷயத்த சொல்லணும். மனசாட்சியோடு நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த பெண்ணுடைய சிரிப்பையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து நன்றாகவே தெரிந்திருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு பெண் அந்த மாதிரி ஒரு கடைசி கட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா அப்போ நிச்சயமாக வந்து இங்கே தப்பு நடந்திருக்கு. சில வற்புறுத்துதல்கள், துன்பங்கள் அவளுக்கு உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் செய்யப்பட்டிருக்கிறது. அதை வந்து ஒரு பெண் எப்படிங்க சொல்லுவாள்? ஒரு பெண்ணுடைய தந்தை என்னுடைய பெண்ணை வந்து இந்த மாதிரி வற்புறுத்திருக்கிறாங்க எப்படிங்க சொல்லுவார்? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நீங்கள் அந்த தந்தையுடைய மனசாட்சியில் நின்று பாருங்கள். அவர் எப்படி உடைந்து இருக்கிறார். இது வந்து தர்மமே இல்லைங்க. ஒரு பெண் வீட்டாருக்கு வந்து செய்த கொடுமை. அவர் கொஞ்சம் நல்லா தாராளமாக பணம்லாம் செலவு பண்ணி நல்ல ஒரு பெரிய இடத்துல தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அது இல்லைன்னு சொல்லலை. பெண் இறுதியில் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் செஞ்சார். ஸோ அவருடைய அந்த பண சம்பாதனைக்காகவும் கொஞ்சம் கௌரவம் பார்த்துருக்குறாரு. அது வந்து பெரிய கொலக்கொத்தம் இல்லைங்க. அவர் ஏதோ எல்லாரும் போல கொஞ்சம் நல்லா பொண்ணு வந்து பெண் குழந்தை போகக்கூடிய இடத்துல வந்து சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது அவருடைய தவறு இல்லை. அவர் செய்த ஒரே ஒரு தவறு என்னம்மா என்ற ஒரு கேள்வியை கேட்டு அவருக்கு நடந்த ஒரு கொடுமைகளை கொஞ்சம் அவர் காது கொடுத்து கேட்டிருந்தார்னா அவர் காப்பாற்றியிருப்பார் என்று தான் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் வந்து நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னுடைய நண்பர்களாகிய ஊடக நண்பர்களுக்கு தயவு செய்து மனசாட்சி இல்லாமல் ஒரு பெண்மையை இழிவுபடுத்தும் வகையில் ரித்தன்யா வந்து மனம் அழுத்தம் கொண்டவர் என்றெல்லாம் சொல்லி மனநிலை சரியில்லாதவர் என்றெல்லாம் தவறான ஒரு அவதூறை பரப்பாதீங்க. அது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு செய்யக்கூடிய நன்மை கிடையாது. ஒரு பெண்மைக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் கிடையாது. இதோடு இந்த மாதிரி தவறான விஷயம் பரப்புவதை நிறுத்திக்கொள்ளுங்கள். அந்த ஆன்மா, அன்னாருடைய ஆன்மா அமைதி அடையட்டும். அவருக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறோம். அவர் குடும்பத்தினருக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டிய நிலைமை தான் இருக்கிறோம். திரு அண்ணாதுரை அவர்களும் அவருடைய மனைவி அவர்களும் இருவரும் மனம் மிகவும் சோர்ந்த நிலையில் இருக்காங்க. அவருக்கு நாம் சொல்லக்கூடியது தர்மம் வெல்லும், தர்மமே வெல்லும். என்னதான் சூது கவ்வு இருந்தாலும் தர்மமே வெல்லும் என்று நமது கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார் அல்லவா? அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா இறுதியில் தர்மமே வெல்லும் என்று சொல்வார். அதே போல நான் உங்களுக்கு சொல்வது ஐயா, தர்மம் வெல்லும். உங்கள் பெண்ணுக்கான கண்டிப்பாக இந்த சட்டம் தன் கடமையை செய்யும். அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து எப்படி ஏமாற்றி இருந்தாலும் அவர்களுடைய வாக்குமூலம், கடைசி மரண வாக்குமூலத்தை அப்போ அவர்கள் கொடுத்தது எல்லா வாய்ஸ் ரெக்கார்டிங் உலகம் பூரா பரவி இருக்கிறது. சட்டம் தன் கடமையை செய்யும். அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். மேலும் இன்னொரு ஊடக நண்பர் வந்து ரித்தன்யா அவர்களுடைய ஆன்மாவோடு கோஸ்ட் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இயந்திரத்தில் பேசுகிறாரு. அதில் ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே மாதிரி வருதுன்னு சொல்கிறாரு. இதை வந்து நான் பர்சனலாக நேரடியாக பார்க்க முடியவில்லை என்றாலும் கூட அந்த ஒரு வீடியோவை பார்க்கும் பொழுது அவர் ஏதோ ஒரு முயற்சியில் இருக்கிறாரு. ஏற்கனவே நான் சொன்னது போல ஆன்மா என்பது ஒரு அலைச்சுழல், ஒரு ஃப்ரீக்வன்சி. அதை பிடிப்பதற்குத்தான் அதோடு நாம் உரையாடுவதற்காகத்தான் இந்த கோஸ்ட் பாக்ஸ் என்கின்ற ஒரு இயந்திர கருவியை வைத்திருக்கிறார்கள். ஒரு எஃப்எம் ரேடியோ போலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வந்து முயற்சி பண்ணி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து சில தவறுகள் நடந்திருக்கிறத ஒரு நாள் கூட நான் தூங்கவில்லை என்று சொல்கிறார். அதுக்கு கூட மாப்பிள்ளை வீட்டார் சொல்கிறாங்க, 15 நாட்கள் மட்டுமே எங்கள் வீட்டில் இருந்திருக்கிறாங்க, மற்ற நாட்கள் எல்லாம் அவங்க வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போ இவர்கள் எல்லாம் ஒரு மிக பெரிய மிருகங்கள் என்று தான் அந்த குழந்தை சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இது கொஞ்சம் எப்படியாவது சட்டத்தை உள்ள கொண்டு வந்து நேர்மையான அதிகாரிகளை கொண்டு சிபிஐ விசாரணை குறுக்கிட்டு இவர்கள் செய்ய வேண்டும். அப்புறம் பிரேத பரிசோதனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி